இந்த சுந்தராபுரம், குறிச்சி, போத்தனூர் பகுதியிலே இந்த விடியல் அரசு, திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு மக்கள் வாழ முடியாமல் பலவிதமான இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இந்த சுந்தராபுரம் போத்தனூரான சாலை ஓராண்டு காலமாக குழியும் மேடுமாக சாலையாகவே இல்லாமல் பல பேர் விபத்துக்குள்ளாகி அந்த பகுதியில் வியாபாரிகள்லாம் தொழில் செய்ய முடியாமல் வண்டியெல்லாம் எல்லா வண்டியோட ஸ்பேர் பார்ட்ஸுக்கு மெயின்டெனன்ஸ் ஏகப்பட்ட செலவு, உடல் உபாதைகள் எல்லாம், முதுகு பெயின், பேக் பெயின்லாம் பல மக்கள் வாழ முடியாத சூழ்நிலை. குப்பை கிடங்குல தீ எரிஞ்சால் அதுக்கு 76 லட்ச ரூபா பில்லு, அதுக்கு டீசலுக்கு 18 லட்ச ரூபா, டீ சாப்பிட்றதுக்கு 27 லட்ச ரூபா. மக்களோட வரி பணத்தில் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல், வெக்கம் இல்லாமல் கோடான கோடி பொய் கணக்கு எழுதி கொள்ளையடித்து கொண்டு இருக்கிறார்கள். குப்பையால் அங்கே மக்கள் வாழ முடியாமல் நரகமாக இருக்கிறது. ஆனால் திமுகவுடைய அமைச்சர்களுக்கும் திமுகவுடைய மாநகராட்சியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொர்க்கமாக பணம் கொளிக்கக்கூடிய ஒரு மரமாக அந்த குப்பை கிடங்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆட்சிக்கு வந்தோன்னே டாஸ்மாக் கடையெல்லாம் மூடறேன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. கனிமொழி எங்கே போயிட்டாங்க? கனிமொழி தமிழகத்தில் விதவைகள் அதிகம் என்று சொன்ன கனிமொழி இன்றைக்கி காணவில்லை. அவங்கள கூப்பிடணும், எங்கே இருக்காங்க கனிமொழி, கொஞ்சம் சொன்னால் வர சொல்லுங்கன்னு சொல்லணும். இன்றைக்கி டாஸ்மார்கள் குறைந்த பாடில்லை. ஆனால் வீதிக்கு வீதி F2 முளைத்து கொண்டே இருக்குது. அது ஏதோ விளையாட்டு உடைய அரங்கமாக, உள்ளரங்கமாக, இண்டோர் பிளே ஏரியா, அதில் ஏதோ சாராயம் குடிக்கக்கூடிய சூழல் என்று சொல்லி முழுக்க முழுக்க சாராய கடையாக ஒரு F2க்கு 80 லட்ச ரூபாய் லஞ்சம் வாங்கி கொண்டு இந்த திமுக அரசு ஒவ்வொரு F2க்கும் 80 லட்ச ரூபாய் லஞ்சம் வாங்கி கொண்டு அங்கீகாரம் கொடுத்துட்ருக்காங்க. கோயில் விசேஷம் நடத்தினா 10 மணிக்கு மைக் ஆஃப் பண்ண சொல்கிறாங்க. 10 மணிக்கு மேலே கோயில் விசேஷம் நடத்தக்கூடாதுன்றாங்க. ஆனால் சாராய கடையை இந்த திமுக கட்சிக்காரங்களுக்கே கொடுத்து 11 மணி வரைக்கும், 12 மணி வரைக்கும் F2ன்ற பேரில் சாராய கடை வீதி வீதிக்கு மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து கொண்டு இருக்குது. ரோட்டில் தான் போக முடியல அப்படின்னா சுடுகாட்டுலேயும் போக முடியல. சுடுகாட்டுக்கு போனால் தனி பணமாக போகாதுன்ற மாதிரி நேற்றெல்லாம் ஆய்வு செய்த போது பலவித பாம்புகள் இருக்குது. உள்ளே கொடியூர்களோட கூடாரமாக இருக்குது. பூரா கஞ்சா வியாபாரமும் தண்ணி அடிக்கக்கூடிய இடமாக இந்துக்களுடைய மயானம் மாறி போய் கொண்டு இருக்குது. அது பராமரிக்க வக்கில்லை, ரோடு போட துப்பில்லை, குப்பை கிடங்க அகற்ற துப்பில்லை இந்த திமுக ஆட்சி. இந்த திமுக ஆட்சியை செய்யவில்லை என்றால் ஆட்சி விட்டு ஓடுங்க, இல்லைனால் விரட்டி அடிப்போம் என்று தேசிய ஜனநாயக கூட்டணியோடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுகுமார் அண்ணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரோகிணி அண்ணன், OPS அணியுடைய மாவட்ட செயலாளர் மணிமாறன் உட்பட அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியும் சேர்ந்து இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறோம். இது ஆரம்பம்தான். உடனடியாக இதுக்கு நடவடிக்கை எடுக்கலாம். மிகப்பெரிய அளவில் சாலை மறியல் செய்வோம்.